வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இந்த வாரம் இன்னைக்கு என்ன சாப்பிட போறோம்னா, கல் தோசை சாப்பிட போறோம். கல் தோசை அப்புறம் வெங்காய வடை. இது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். வெங்காய வடைன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். வேற இல்ல. ஸோ அதைத்தான் நம்ம சாப்பிட போறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணி விடுங்க. ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் நியூ இயர் நல்வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நண்பர்களே, நம்மளோட பார்சல் பாருங்க. வாழை இலையில மடிச்சு தந்திருக்காங்க. ஸோ வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் இருக்குது, தேங்காய் சட்னி இருக்குது, அப்புறம் இன்னைக்கு ஸ்பெஷலாக வெங்காய வடை வெடிகுண்டு அது இருக்கு. இதுதான். ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணுவோமா? ஃபஸ்ட் அடிக்க வெடிகுண்டை ஓப்பன் பண்ணுவோம். ஃபுல்லாக ஆயிலாக இருக்கு போலயே. பேப்பரே கிழிஞ்ச அளவுக்கு எண்ணெய் அந்த அளவுக்கு ஆயிலாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தா சாப்பிடணும். டேஸ்ட்டு லெவலில் இருக்கும் போங்க. ஸோ வடை, அப்புறம் நம்மளோட தோசையை ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், வாழை இலை கல் தோசை. சில கார சட்னி வச்சுருக்காங்களான்னு பார்ப்போம். என்ன நல்லா இருக்குல்ல? இந்த தோசை வீட்டிலே சாப்பிட்லாம்னு நீங்கள் சொல்லலாம். நான் எங்கள் அம்மாட்ட ஸ்பெஷல் தோசை தான் வாங்கிட்டு வர சொன்னேன். சட்னியும் காண ஒன்றே சட்னி இல்லைங்க, கார சட்னி இல்லை. அவன் என்னை ஏமாத்திட்டாங்களே. ஐயோ, சரி பரவாயில்ல விடுங்க. இதில் நம்ம வெடிகுண்டை தூக்கி கொண்டு வைப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னியை அவுத்துக்கலாம். சரிங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு சட்னி அவுத்துட்டேன், சாம்பாரையும் அவுத்து வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு சட்னி ஊற்றிக்கலாம். பரவாயில்ல, தேங்காய் சட்னி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. ஸோ தேங்காய் சட்னி கல் தோசை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சட்னி சூப்பராக இருக்கும். வேற லெவல் வாங்க. இங்கே பாருங்க, அப்படியே நல்ல ஊற வச்சு சாப்பிடுமா. இதில் கார சட்னி வச்சுருப்பாங்கன்னு ரொம்ப ஆசையோடு இருந்தேன். ஹோட்டலில் வாங்குறது இந்த கார சட்னி டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏமாற்றிட்டாங்க. ஸோ வெரி பேட். இப்போ சாம்பார் ஊற்றி சாப்பிடுவோம். சாம்பார் நல்லா கெட்டியாக தாங்க இருக்கு. நல்லா சாம்பாரில் போய் விரட்டி சாம்பார் கொஞ்சம் இனிப்பாக இருக்கு. வேறு என்னடா இது, இனிப்பாக தாங்க இருக்கு. கொஞ்சம் இனிப்பாக இருக்குது. அதனால நம்ம சட்னி ஊற்றி கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்குவோம். சரி, இப்போ வெடிகுண்டில் கொஞ்சம் பிச்சு வெங்காயோட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு வெங்காயம்னா ரொம்ப பிடிக்கும். இது கூட வச்சு நல்லா முக்கி, ஐயோ பார்க்கும்போதே எச்சி ஊறுது பார்த்தீங்களா. தோசை எங்கே தேடும்போது தோசை வராது. அப்படி போட்டு முக்கி அப்படி சாப்பிட்றோமா. அப்படி இருக்குங்க. இந்த தோசைங்கிறதுக்கு பதிலாக வெங்காயோடையே 4 வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நம்ம சூப்பராக இருந்துக்கும். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட் போங்க. வேற லெவல். ஐயோ, இப்போ வெங்காயோடையே நல்லா பிச்சு போட்டுக்கலாம். இதில் வெங்காயம் சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம சாம்பாரை ஊற்றி என்ன டேஸ்ட் வேற லெவலில் உள்ள ஊற்றி விட்டாச்சு. ஒரு வெடுதான். இதுக்கு மேலே சட்னி ஊற்றி கொலைப்பி அடித்து விடலாம். வாவ்,
எப்படி பற்றிலாம் இந்த வெங்காய வடையில் ஆயிலாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து நிறைய போடுவாங்க பார்த்தீங்கன்னா, அதனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தோசை வெங்காய வடை என்ன செய்யவாங்க. எங்கள் அம்மாட்ட ஸ்பெஷல் வடை தான், ஸ்பெஷல் தோசையும் கார சட்னிலாம் வச்சு நல்லா கொண்டு வருவாங்க. கேரளா அண்ணா ஹோட்டல்ன்றது சூப்பராக இருக்கும் அப்படி சொல்லிவிட்டேன். ஸோ எங்கள் அம்மா வந்து ஒரு சின்ன கடையில் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சின்ன கடையில் தான் இந்த மாதிரி இலெல்லாம் வச்சு கட்டுவாங்க. அந்த அளவுக்கு பார்க்கும்போது ஸோ நைஸ் தான். வெங்காயம் வச்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசையை வீட்டில் நீ சாப்பிடலாம் மேடம் கேட்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு வீடியோ போடல, அதுக்காக தான் இப்படி. வாழையில சாப்பிட்றதே ரொம்ப சுகமாக தாங்க இருக்கும். செம்ம டேஸ்ட் ஃபீலிங். இங்கே பாருங்க, தோசையை நல்லா ஊற வச்சு இந்த வெங்காயோடைய அதையும் போட்டு விரட்டி சாம்பார் நல்லா இனிப்பாக இருந்தால் நமக்கு டேஸ்ட்டாக தான் என்னன்னு தெரியல, கொஞ்சம் இனிப்பாக இருக்கு. சாப்பிடுமா? அவ்வளோதாங்க. அப்படி பெரட்டி படைய வச்சு முடிச்சு விட்றோம். முடிச்சு விட்டீங்க போங்க அங்கே நல்லா இருக்கு. தரமான சாப்பாடுங்க. இந்த தோசைலாம் முன்னாலாம் சென்னையில் சாப்பிடும்போது இந்த தோசை வந்து 5 ரூபா தாங்க கால் தோசை. அதே இந்த தோசை இப்போ எவ்வளோ, இந்த யாரெல்லாம் 15 ரூபா. என்ன ஒரு முன்னேற்றம் பார்த்தீங்களா? ஸோ அவ்வளோதான், நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அடுத்தது ஒரு நல்ல சாப்பாடாக சாப்பிட்டு வீடியோ போடுறேன். நம்மளுக்கு தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணி விடுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் புது வருடம் எல்லாத்துக்கும் நல்லதாகவே பிறக்கட்டும், எனக்கும் நல்லதாக பிறக்கட்டும். ஸோ எல்லாத்துக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோவில் தான் போவோம். பாய்.